இப்போ மெய்யழகன் அவர் மாதிரியான கதாபாத்திரங்கள் நிறைய பேர் இருந்தாங்க. ஒரு கல்யாணம் என்ன வந்து நின்று செய்வாங்க. அவர் தான் பந்தியில் நிற்பார், அவர் தான் ஃபோட்டோகிராஃபரை முக்கியமான வரவேற்பார் போவார். ஆனால் அவர் அந்த வீட்டோட தாய்மாமனாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு கேத வீடு அப்படின்னா கூட பெரிய வேலையாகி போச்சுன்னா அதை முன்னே எடுத்து செய்வாங்க. அவரோட வேலையை விட்டுட்டு வந்தால் செய்வாங்க. சாம்பார் வழி தூக்கிட்டு போகிற ஒரு மனுஷன் சாதாரணமாக தெரிகிறான்ல, அந்த பார்வையே எவ்வளவு சிக்கலானதுன்னு நினைக்கிறீங்க? கொடூரமானதுன்னு சொல்லுவேன். ஒரு தப்பே செய்கிறவன் அப்படி நினைச்சாலே சரி அப்படி விடு, அவனுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுன்னு நம்ம சொல்லுவோம். அவ்வளோ ஒரு மேன்மையான ஒரு மனுஷனை, அவ்வளோ பரிசுத்தமாக இருக்கிற ஒருத்தனை அவன் எல்லா வேலையும் எடுத்து செய்கிறாங்கிறதுக்காக நம்ம அவனை அலட்சியப்படுத்துறது இருக்குல்ல. நம்ம எதை வச்சு நம்ம அந்த சீர்தூக்கி பார்க்குறோன்னு ஒன்று இருக்குல்ல. கொண்டாடப்பட வேண்டியவனே அவன் தான். அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு, நீ உட்காரு, முதல்ல நாங்கள் சாப்பாட போடுறோம், நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லணும். அவங்களுக்கு அது நடக்காது. நீங்கள் சொல்கிறது அவங்க எல்லாருக்கும் பரிமாறி முடிச்சுட்டு அன்னைக்கு வந்து ஒரு 20 ஐட்டம் இலையில இருக்கணும்னா அவன் சாப்பிட போகும்போது 5 கூட இருக்காது.